யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 13:12. அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? கர்த்தர் நமக்கு செய்தது நம்ம நினைவில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். விசேஷமாய் தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்கிற, இன்னும் விசேஷமாய் கர்த்தருடைய பந்தியில் அமர்கிற ஒவ்வொருவருடைய நினைவில் என்ன இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு செய்தது. அதனாலதான் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மீட்டிங் முடியல, பொதுவா நமக்கு இப்படி என் ஆத்துமாவே போட்டதும் நம்ம ஆத்துமாவை தூக்கிட்டு ஒரே ஓட்டம். ஆமென் ஆமென். ஒன்னையும், அதாவது என் நினைவில் என்ன இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு செய்தது. அழகா ஃபாதர் பாடி இருக்கிறாங்கல்ல, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும். அதாவது இயேசு கிட்ட திரளான ஜனங்கள் வருவாங்க. அதாவது நிறைய அற்புதங்கள், நிறைய அடையாளங்கள், அதிசயங்கள். அவங்க கிட்ட எல்லாம் ஆண்டவர் இதை ரொம்ப அழுத்தி சொல்லல. ஆனா அவர் கூடவே இருக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்டாங்க பாருங்க, அவரோடு இருக்கும்படி. இந்த சீஷர்கள் எல்லாரையும் நீங்க பாத்தீங்கன்னா அவரால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். நானும் நீங்களும் அப்படிதான். நாம் முந்தி அன்பு கூறவில்லை, அவர் நம்மிடத்துல முந்தி அன்பு கூர்ந்து உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்தெடுத்து, நம்மை பிரித்தெடுத்து, எத்தனை முறை இடறினோம், எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்து. ஆண்டவர் சொன்னார்ல, பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு தப்பு பண்ணானா, தீங்கு பண்ணிட்டானா, அதுக்கப்புறம் மனஸ்தாபப்படுறான்னு வைங்க ஆண்டவரே, நான் எத்தனை முறை மன்னிக்கணும்? அவன் 7 தடவையா 70 தடவையா அப்படி கேட்கும்போது ஆண்டவர் சொல்வார், 7 தடவையும் அல்ல, 70 தடவையும் அல்ல, 70 தடவை. நம்ம கணக்கிலே நிற்காது. இது எப்படி பார்த்தாலும் எங்கேயாவது இடிக்கும். அதாவது என்ன ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா, உன் மனசை எப்பவுமே அந்த மன்னிக்கிறதுக்கு ரெடியா நீ வச்சுக்கணும் அப்படிங்கிறார். இது அவர் வெறும் வார்த்தையா சொல்லல, இது அவர் செய்கிறார். நாம் மீறினது, தவறினது எத்தனை முறை. அப்படி இருந்தோம். இன்னைக்கும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்ட காரணம், நாம் வழியில் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் உலக தோற்றத்துக்கு முன்னமே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ருசித்தவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு செய்ததை நீங்கள் அறியீர்களா? ஆண்டவர் நமக்கு செய்தது, ஆண்டவர் செய்த அந்த செயலை நீங்க கவனிச்சீங்கன்னா, இது 13வது அதிகாரத்தில் அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு 5 காரியங்களை உங்கள் மத்தியில் இந்த வேலையிலே சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். அதுல முதல்ல அவர் எதின் அடிப்படையில் எல்லாவற்றையும் செய்கிறார் என்றால், அதனுடைய 1வது வசனத்தின் பிற்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். எல்லாரும் நல்லா கவனிக்கணும். வேற எண்ணங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாது. ஆமென். செய்தி நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். எல்லா நேரமும் ரொம்ப முக்கியமான நேரம் தான். அறிவிப்பு நேரமும் ரொம்ப முக்கியமான நேரம். சிலருக்கு அறிவிப்பு நேரம்னா கொஞ்சம் அங்க வர போயிட்டு வரோம் அப்படிப்பாங்க, போயிட்டு வந்துட்டு கேட்பாங்க, இன்னைக்கு மீட்டிங் இல்லையா அப்படிப்பாங்க. ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். அவர் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். அப்போ நான் இப்போ கேட்கறதுக்கு நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணணும். அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையுமே தம்முடையவர்களுக்கு எதின் அடிப்படையில் செய்கிறார்? சத்தமா சொல்லுங்க. அப்போ தேவன் தம்முடையவர்களுக்கு என்ன செஞ்சாலும் எதின் அடிப்படையில் செய்கிறார்? அன்பின் அடிப்படையில். அவர் நம்ம கிட்ட பேசுறது எதின் அடிப்படையில்? அவர் நம்ம கிட்ட பேசாம இருக்கிறது எதின் அடிப்படையில்? ஆமென். அவர் நம்மை அணைக்கிறது எதின் அடிப்படையில்? இந்த சைடுலாம் சவுண்ட் வரவே மாட்டேங்குது. அவர் நம்மை அணைக்கிறது எதின் அடிப்படையில்? அவர் நம்மை அடிக்கிறதும் எதின் அடிப்படையில்? அவர் நமக்கு வாசலை திறக்கிறது எதின் அடிப்படையில்?
அவர் நமக்கு வாசலை அடைக்கிறது. ஆண்டவர் இப்படியெல்லாம் லவ் பண்ணுவீங்களா ஆண்டவர்? நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாருன்னா ஆண்டவர் என்ன நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதாவது அன்பு மிகுதியாகும் போது அதை அவர் எப்படியாவது வெளிப்படுத்துவார். அதில் ஒரு காரியம் தான் செப்பனியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அன்பின் நிமித்தம் பேசாம இருப்பாராம். சைலண்டா இருக்கிறார் தெரியுமா? அன்பின் நிமித்தம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறினது அன்பு தாங்க முடியாம பொங்கி பேசுறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அந்த அன்பு மிகுதியாகும் போது எப்படியெல்லாம் வார்த்தைகள் வரும்னே தெரியாது. சிலர் அன்பு ஓவராகி கவிதை எல்லாம் சொல்லுவாங்க, கேட்க சகிக்காது. சிலருக்கு அன்பு ஓவராகி பாட்டு வரும். சிலருக்கு அந்த அன்பு மிகுதியில என்னெல்லாமோ நமக்கு பேச தோணும், என்னெல்லாமோ செய்ய தோணும். அப்படிதான் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமா இருக்கிறதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் கீழே இறங்கி வந்து பிதாவுக்கு பிரியமானது அப்படி செஞ்சுட்டே இருக்கிறார் பாருங்க. பிதாவால தாங்க முடியல. அவர் அங்கிருந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சத்தம் வரும் பாருங்க. அதுக்கப்புறம் உள்ள வசனத்தை கவனிச்சிங்கன்னா, அப்பொழுது இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்ப வனாந்திரத்துக்கு கொண்டு போறது எதின் அடிப்படையில்? ஆமென், ஹல்லேலூயா. அதனால அவர் அன்பின் அவர் என்ன பண்ணாலும், அப்ப நீ இந்த ஒரு தெளிவு மட்டும் நம்ம மனசுல இருந்துட்டுன்னு வைங்களேன், ஆமென், நம்ம தேவனை விட்டு விலகிறதுக்கு மனசே வராது. ஆண்டவர் அதனாலதான் இந்த தெளிவு பவுலுக்குள்ள இருந்ததுனாலதான் அவர் சொல்றார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, எல்லாமே நன்மை என்றல்ல, ஆனால் நன்மைக்கு ஏதுவாக அவர் எல்லாமே, அதாவது ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இதை ஆழ் மனதில் நீங்க பொறித்து வைக்க வேண்டும். என்ன தெரியுமா? அவர் என் வாழ்க்கையில செய்யறது எல்லாமே, அவர் என்னை அணைக்கிறதும் என்னை அடிக்கிறதும், என்கிட்ட பேசுறதும் என்கிட்ட பேசாம இருக்கிறதும், விசாலமான இடத்துல கொண்டு வருகிறதும், தீயையும் தண்ணீரையும் கடக்க பண்ணுகிறதும், சில நேரத்தில் தனிமையில கொண்டு வந்து விடுகிறதும், இப்படி அவர் என்னெல்லாம் செய்யறாரோ எல்லாமே அவர் என் மேல வைத்த அன்பின் நிமித்தமாக மட்டுமே அவர் செய்கிறார் சொல்றவங்க சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாத அன்பு, மறையாத அன்பு. இவர் அன்பின் நிமித்தம் என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க. இதே 13வது அதிகாரத்தில் இவர்களை அவரோடு கூட பந்தியில் அமர வைக்கிறார். ஆமென். இந்த வார்த்தை மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷத்தில் அழகா இருக்கும். மத்தேயு 26:20 சொல்லப்பட்டிருக்கிறது, சாயங்காலம் ஆனபோது 12 கூட, அந்த 12 பேரோடு கூட அவர் பந்தி இருந்தார். கூட கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கே நாம எல்லாம் தகுதி இல்லாதவங்க. ஆனா கர்த்தர் எங்க நம்மளை உட்கார வச்சிருக்கிறார் தெரியுமா? அவரோடு கூட, உன்னதங்களில் அவரோடு கூட நம்மை உட்கார, அதாவது நம்மளை யார் அவங்கவுங்க கூட உட்கார வைப்பாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை பேர் நம்மளை அவங்க கூட உட்கார வைப்பாங்க? ஹல்லேலூயா. சிலர் நம்ம இருக்கிறத பார்த்தே 2 சேர் தள்ளி போயிருப்பாங்க. ஐயோ, இவங்க பக்கத்துலையா, வேண்டாம், இவர் வேற அப்பப்ப கை கொடுக்க சொல்லுவார், நமக்கு இந்த கை செட் ஆகாது, அதனால நமக்கு தன் கையே உதவி நாடி போய் எங்கேயாவது தள்ளி உட்கார்ந்து இருப்பாங்க. சரி, நம்மை தேவன் எங்க உட்கார வைத்திருக்கிறார்? இன்னைக்கு நான் ஆனாலும் சரி, நீங்க ஆனாலும் சரி, இன்னைக்கு அவர் சமூகத்தில் இருக்கிறீங்கன்னா இது எது நிமித்தம் மட்டும் தெரியுமா? அன்பு நிமித்தம் நம்மை அமர வைத்திருக்கிறார். அவர் நம்ம மேல வச்ச அன்பு, என் மேல என்ன கேட்டா சொல்லுவேன், நான் ஒரு போதகருடைய பையன் ஆனதுனாலயோ, நான் ஊழியத்துக்கு வந்ததுனாலயோ, நான் ஒயிட் போட்டதுனாலயோ அல்ல. அவர் என் மேல வைத்த அன்பு என்னை அவர் சமூகத்திலே அமர வைத்திருக்கிறது. என்னை அவர் சமூகத்தில் இன்னைக்கு நீங்க எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்து இருக்க காரணம் என்ன? வசதி இருக்கிறதுனாலயா, சர்ச்சில் மெம்பர் ஆனதுனாலயா, அல்லது தலைமுறையா கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனாலயா? ஒன்றும் கிடையாது. அவருடைய நேசம் இன்னைக்கு நம்மை அவர் சமூகத்தில் கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறது. இதற்கு நாம் எவ்விதத்திலும் பாத்திரமான்களே அல்ல. யோசேப்பை தேடி சகோதரர்கள் வருகிறார்கள். சகோதரர்களுக்கு இது யோசேப்பு என்று தெரியவில்லை.
யோசேப்பு என்ன பண்றார்? சிமியோனை பிடித்து கட்டி வைக்கிறார். கட்டி வைத்து எல்லாரையும் அனுப்பி, நீங்க போங்க, இன்னொரு சகோதரன் இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அவனை போய் கூட்டிட்டு வாங்க அப்படி சொல்லி அனுப்பி விடுறார். அவங்க போறாங்க. போயிட்டு வரும்போது யாரை கூட்டிட்டு வராங்க தெரியுமா? யாரை கூட்டிட்டு வராங்க? பென்யமீனை கூட்டிட்டு வராங்க. பென்யமீனை அழைத்து கொண்டு வரும்போது ஆதியாகமம் 43வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? யோசேப்பின் நிமித்தம் உள்ளம் தன் சகோதரர், யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியாக அப்படி பொங்குது பாருங்க. உண்மையான பொங்கலே தான். ஹல்லேலூயா. உலகம் பானையில பொங்குறத வச்சு கொண்டாடும் போது நம்ம அவருடைய உள்ளம் பொங்குச்சு பாருங்க. அந்த சகோதரனை பார்த்ததும் உள்ள என்னாச்சு? பொங்கு. அது பொங்கலோ பொங்கல். அப்படி பொங்குது. அவருடைய உள்ளம் வந்து அப்படி பொங்குது. அந்த பொங்குதலின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? 33வது வசனம். அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். எங்க உட்கார வைக்கிறாங்க தெரியுமா? பந்தியில. இந்த பந்தியில உட்கார வைக்கப்படுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? பொங்குது. இன்னைக்கு இதை நீங்க எப்படி உள்வாங்குறீங்கன்னு தெரியல. ஆண்டவருடைய அன்புக்கு என்னைக்குமே அடிமை. நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முக்கியமான ஒரே காரணம் என்ன அப்படின்னா லவ் ஆஃப் காட் தான். ஹல்லேலூயா. சின்ன வயசுல ஊழியமே பண்ணக்கூடாதுங்கிற பிரதிஷ்டையில் இருந்தேன். அப்படி யாராவது பிரதிஷ்டையில் இருக்கிறீங்கன்னா வெல்கம் வெல்கம் வெல்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன வந்தாலும் ஊழியம் பண்ணிடக்கூடாது. ஆனா அந்த கிறிஸ்துவின் அன்பு அப்படி நெருக்கி ஏவிச்சு பாருங்க. கடைசியில் 2007 ஒரு வார்த்தையை சொல்ல வச்சார். இருந்தா ஊழியம் பண்ற, இல்லைன்னா எடுத்துருங்க ஆண்டவரே. இதுதான் அந்த அன்பு. அந்த அன்பு என்ன செய்து தெரியுமா? கொண்டு வந்து பிடிச்சு உட்கார வைக்குது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஏதோ நீங்க அப்படி மட்டும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்களால உள்ள என்ட்ரே ஆக முடியாது. ஆமா, நீங்க நான் நினைச்சா சர்ச்சுக்கு வருவேன், நான் நினைச்சா வரமாட்டேன், இப்படி ஒரு எண்ணம் மட்டும் எழுப்பிட்டுன்னு வைங்களேன், உள்ள என்ட்ரே ஆக முடியாது. இது வந்து கிருபையினால மட்டும்தான். இன்னைக்கு நான் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிறேனா என் உள்ளம், அவருடைய உள்ளம் என் பேரில் பொங்கினது. நம்ம எதுக்குங்க வந்தோம்? வந்து பந்தி இருக்கவா வந்தோம்? நம்முடைய ஆரம்பத்தை பாருங்க. ஏதோ ஒரு சுகத்துக்காக வந்திருப்போம், ஏதோ ஒரு தேவை சந்திக்கப்படுவதற்காக வந்திருப்போம், பலவீனத்திலிருந்து விடுதலைக்காக வந்திருப்போம். இப்படி ஏதோ ஒண்ணுக்கா எடுத்ததுமே நான் அவருக்கு பிள்ளை, நான் அவருக்கு பந்தி, இப்படி ஏதாவது வந்தோம். இல்லை அப்படின்னா என்னன்னே தெரியாது. நமக்கு தொந்தி மட்டும்தான் தெரியும், நமக்கு பந்தி எல்லாம் தெரியாது. இப்படி இருந்த நம்மளை கொண்டு வந்து அவரோடு கூட இயேசுவோடு கூட. ஆமே, பேதுருவை பார்த்து கேட்கிறாங்க, நீயும் அவரோடு இருந்தவர்கள். ஓ ஜீசஸ், இதுக்கு மேல நீ என்ன வேணும்? ஆமென் ஆண்டவரே, எனக்கு இது வேற ஒண்ணு வேண்டாம்ப்பா. என்ன பார்க்கிறவங்க சொல்லணும், நீயும் அவரோடு கூட. அந்த இடத்துல பேதுரு க்ளோரி ஹalleluyaன்னு சொல்லி இருக்கணும். ஹalleluya. அந்த இடத்துல இல்லை எனக்கு அவரை யாரென்றே தெரியாது. ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய மேன்மை. கொண்டு வந்த அந்த அன்புல உள்ளம் பொங்குது. யோசேப்பு ஆர்டர் போடுறார், ஒருத்தனை விட்டுறாரு, எல்லாரையும் உட்கார வை. அப்படி வரிசையா யாரை எங்க உட்கார வைக்கணும்னு யோசேப்புக்கு தெரியும். ஹalleluya. மோவாபில இருந்து நகோமி கூட ஒரு சகோதரி வராங்க. அவங்க பேர் என்ன தெரியுமா? ரூத் வந்ததும் எடுத்ததும் போவாசுக்கு மடியில போய் உட்காருவேன்லாம் வரல. அவங்க வந்ததே எதுக்கு அப்படின்னா பிழைப்பதற்கு, வாழ்ந்திருப்பதற்கு. அப்படி வரும்போதுதான் ரூத் நகோமியை பார்த்து சொல்றாங்க, நான் போற யார் கண்லையாவது தயை கிடைச்சதுன்னா அவங்க பின்னாடி போய் நான் என்ன பண்றேன், அந்த கதிரை பொறுக்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போறாங்க. எந்த வயலிலும் அவளுக்கான வாசல் திறக்கப்படவில்லை. ஆனா ஒரே ஒரு வயல்ல அவளுக்கான வாசல் அடைக்கப்படவே இல்லை. அது யாருடைய வயல் தெரியுமா? அது போவாசுடைய வயல். அதாவது மோவாபிய ஸ்திரியை பார்த்த உடனே தெரியும். நமக்கே வெளியூர்ல இருந்து வர ஒரு ஆளை தெரியும்லாங்க, வெளிநாட்டுல இருந்து ஒருத்தங்க வராங்கன்னா நமக்கு கிளியரா தெரியும்ல. அதுவும் யூதர்கள் வந்து அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க, ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதுலயும் மோவாபுன்னு சொல்லும் போது 10ஆம் தலைமுறை ஆனாலும் சாபம் நீங்காத ஒரு இடம் தான் எது தெரியுமா? மோவாப். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து ஒருத்தி வயல் நிலத்துக்கு போற அப்படின்னா எந்த வயல் நிலத்துக்குள்ளேயும் விட மாட்டாங்க. அப்படி
ஒரு யூதன் வந்து ஒருத்தன் கதிர் பொறுக்கிட்டு இருக்கிறான், கூட நின்று ஒரு மோவாபிய ஸ்திரீ கதிர் பொறுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு வயல் நிலத்தின் வாசல் மட்டும் அடைக்கப்படவே இல்லை. அது போலதான் ஒரு பாவியாகிய ஸ்திரீ, பரிசேயன் சீமோன் என்கிறவன் வீட்டுக்குள்ள இயேசு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு இவளை என்ன பண்றா அப்படின்னா உள்ள போறா. இயேசு மட்டும் அந்த வீட்டுல இல்லைன்னா அவளை உள்ள விட்டுருப்பாங்களா? உள்ள விட்டுருக்க மாட்டாங்க. ஒரு கழுதை எருசலேமை நோக்கி வரும்போது ஜனங்கள் எல்லாரும் அந்த கழுதைக்கு முன்னதாக கம்பளங்கள் எல்லாம் விரிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு மேல யார் இருந்தா தெரியுமா? இயேசு இருந்ததுனால, இயேசு என்கிற ஒருவரால மட்டும்தான் இன்னைக்கு நாம் அவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். பேதுருவால் அல்ல, யோவானால அல்ல, யாக்கோபால் அல்ல, பவுலால அல்ல, ஆபிரகாமால அல்ல, தாவீதால அல்ல, இயேசு கிறிஸ்துவால. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஆமென். இந்த வாக்கியத்தை உணரணும். இன்னைக்கு எப்படி இங்க உள்ள வந்தோம்? எப்படி உள்ள வந்தோம்? அது எங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. உங்க அப்பா அம்மா எப்படி வந்தாங்க? ஹalleluya, ஹalleluya. இயேசு என்கிற ஒருவரால. அப்படிதான் இந்த ரூத் வராங்க. வந்து அறுப்பறுக்கிறவர்கள் அறுத்து கட்டும் போது அதை வந்து பொறுக்கிறதுக்குன்னு கொஞ்சம் பேர் நிற்பாங்க. அப்படி பொறுக்கி எடுக்கிறதுல லாஸ்ட் நிற்கிறாங்க. பொதுவாகவே கடைசியை வந்து யாருக்கும் தெரியாது. ஆனா ஒருத்தர் கண்ணுக்கு மட்டும் தெரியும். யார் கண்ணுக்கு தெரியுமா? போவாசுடைய கண்ணுக்கு. பல நேரத்தில் நினைக்கலாம், என்ன ஏன் ஆண்டவரை கடைசியா வச்சிருக்கிறீங்க, என்ன ஏன் ஆண்டவரை கடைசியா வச்சிருக்கிறீங்க? ஏன்னா அவர் கண்ணுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் தென்படுவீங்க. ஹalleluya. எலியா பர்வதத்திலிருந்து இறங்கும் போது 12 பேர் ஏர் போட்டி கொண்டு வந்தாங்க. 12வது வந்தது யாரு தெரியுமா? எலிசா. அந்த எலிசா எலியாவின் கண்ணுக்கு தெரிந்தது. ஆமென். தாவீதின் வீட்டில் எல்லாருக்கும் இளையவன் யாரு தெரியுமா? தாவீது. அந்த தாவீது அவர் கண்களில் பட்டது. தேவன் உங்களை கடைசியா வச்சிருப்பது, தேவன் உங்களை கீழே சிறுமையா வைத்திருப்பது அவர் கண்களிலே நீங்கள் எளிதில் படுவதற்காக. சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை பலத்த ஜாதியமாக்குகிற நல்ல கரங்களை சாட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்படி இருக்கிறதுனால அவர் கண்ணில் நான் ஈஸியா படுறேன். ஆண்டவர் கண்ணில் யாரு படல தெரியுமா? ஏரோது படல. ஆமென். ஆண்டவர் கண்ணில் யார் படல? ஏரோது படல. ஆண்டவர் கண்ணில் யார் பட்டா தெரியுமா? அந்த 6000 பிசாசுகளாலே அலைக்கழிக்கப்பட்ட வாலிபன் கண்ணில் பட்டான். அத்திமர இலைகளுக்கு இடையிலே ஒளித்திருந்த சகையோ கண்களிலே பட்டான். ஹalleluya. குஷ்டரோகி அவர் கண்ணில் பட்டான். தேவன் சில நேரத்தில் நம்மை சிறுமைப்படுத்தி வைத்திருப்பதும், தேவன் சில நேரத்தில் நம்மை கடைசியா வைத்திருப்பதும் எதற்காக வேண்டால் அவருடைய பார்வையில் எளிதாய் படுவதற்காக. எனவேதான் ஆமென் எரேமியா 31:3 சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்திரத்திலே பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம், 2வது வசனம் நினைக்கிறேன், பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் எங்க இரக்கம் பெற்றது? வனாந்திரத்துல. அப்ப தேவன் சில நேரத்தில் நம்மளை வனாந்திரத்துல கொண்டு வரது எதுக்கு தெரியுமா? கரெக்டா சொன்னீங்க, சத்தமா சொல்லுங்க. இரக்கம் பெற. இரக்கம் பெற. நான் இரக்கம் பெறதுக்கு என்ன வனாந்திரத்துக்கு கொண்டு வரார். ஹalleluya, ஆமென். அதனால சொன்னேன், அவர் என்ன செய்தாலுமே அவருடைய அன்பு நிமித்தமா. அதனாலதான் ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்க, எதை நினைத்தும் நீ ஓ ஹalleluya, யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா தேவன் எல்லாம். அந்த போவாஸ் ரூத்தை பார்த்து பேசும்போது 2 வார்த்தை சொல்றார் பாருங்க. 2வது அதிகாரத்தின் 8வது வசனம் 14வது வசனம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் போகாமலும் இடத்தை விட்டு போகாமலும் இந்த இடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. ஆமா. பல நேரத்தில் நம்ம இதனுடைய அந்த மேன்மையை நாம அறிகிறது இல்லை. கர்த்தர் நமக்கு, ஏன்னா அவங்களுக்கு அது கொடுத்தீங்க, இவங்களுக்கு இது கொடுத்தீங்க, இப்படிதான் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை கூடவே வைத்திருக்கிறார். கூடவே. ஆமென். கூடவே. அதனாலதான் நம்ம பாடுவோமே, அந்தியம் வரை ஆச்சுடுமதி. ஓ கூட நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும். அந்த நேசத்தின் சூடு நமக்கு ஃபீல் பண்ண முடியும். ஆண்டவரே எங்க கூட வச்சிருக்கீங்க. 14வது வசனத்துல சொல்றாரு, பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, சாப்பாடு பந்தி வேளையில் வந்தபோது அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இங்க வா அப்படிங்க. இந்த அம்மா எங்க நிக்கிறாங்க தெரியுமா? கடைசியா இங்க வா
இந்த அப்பத்தில் புசித்து காடியிலே உன் இந்த காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக் கொள் என்றான். அப்படியே அவன் அப்படியே அறுப்பறுக்கிறவர்கள் அருகே அப்படி உட்காரா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வந்து அப்படி உட்கார்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? எங்கேயோ இருந்தோம், அவருடைய கண்களில் கிடைத்த கிருபை. இங்க வா, அன்பின் கயிற்றால் கட்டி இழுத்தார், நயங்காட்டி இழுத்தார். நான் மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை சபைக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை நீங்க இன்னைக்கு புதுசா வந்திருக்கலாம், புதுசா இந்த சத்தத்தை கேட்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்தில் இருக்கிறதுக்கு ஒரே காரணம், உங்க மேல அவர் வைத்த அன்பு கொஞ்சம் கூட குறையவில்லை. ருசித்தவங்க ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி Thank you Holy Spirit. எதற்குமே உதவாத தேடி வந்து ஆமென் எட்டாத உயரத்திலே உன்னை கொண்டு வந்து கண்மலையின் மறைவுக்குள்ளா உன்னை நிறுத்தினே கரத்தின் நிழலினாலே. அது மாத்திரமல்ல, அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அடுத்து பாருங்கள், அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தார். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. எத்தனை பேர் நம்புறீங்க நான் வந்தது பொறுக்கி கொள்ளதா? ஆனா அவருடைய அன்பு என்னை உட்கார வைத்து என்னை திருப்தி அடைய பண்ண போகிறது. நான் வந்தது ஏதோ ஒரு காரியத்துக்காக தான், ஆனா என் மேல அவர் வைத்திருந்த நேசம் விசுவாசிக்கிறவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க. என்னை திருப்தி அடைய பண்ணுகிறவர், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடு. இதுதான் அங்க புதிய ஏற்பாட்டில் இயேசு பண்ணார். தம்மிடத்தில் வந்தவர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு அப்பத்தையும் மீன்களையும் கொடுத்து அவர்கள் நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியானதை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இது பழைய ஏற்பாட்டிலேயே நடந்துச்சு, புதிய ஏற்பாட்டிலேயே நடந்துச்சு, அன்னைக்கும் நடந்துச்சு, இது இன்னைக்கும் நடக்கும். காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய அன்பு நம்மளை உட்கார வைத்திருக்கிறது. நீங்க ஆலயத்துல வந்து உட்காரும் போது மட்டும் இல்ல, நீங்க வீட்டுல ஜெபத்துல அமரும் போது, தேவ சமூகத்துல பைபிள் வாசிக்க உட்காரும் போது சரி, தேவ பிரசன்னத்துல அமரும் போதெல்லாம் நீங்க எதைதான் நினைக்கணும் அப்படின்னா, அவருடைய ஸ்நேகம், அவருடைய அன்பு என்னை உட்கார வைத்திருக்கிறது. இன்னைக்கு நான் அவருடையவனாய் நிற்க, அவர் சமூகத்தில் அமர காரணம் அவருடைய அன்பு. இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியில் அமர போகிறோம். பந்தி எடுக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், உங்க மனசுல ஃபுல்லா அவருடைய அன்பு. அதான் கேட்டார், நான் உங்களுக்கு செய்ததை நீங்கள் அறியீர்களா அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவரே, எத்தனை பேர் ஆண்டவரே, ஒரு சத்தியம் தெரியுமா? இங்க அவர் கூட பந்தியில இருக்கிறவங்க தான் நாளைக்கு பரலோகத்தில் இருக்க போறாங்க. எனவேதான் கர்த்தருடைய பந்தியை வந்து அசட்டை பண்ணவே கூடாது. கர்த்தருடைய பந்தி எடுக்க என்ன தடையா இருந்தாலும் அதை விடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து பந்தி எடுக்கணும்னா அதுக்கு ஒரு அடிப்படை தகுதி இருக்கிறது. என்ன? அக்கார்டிங் டு பைபிள். ஆமென். பேதுருவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்றாங்க? ஞான ஸ்நானம் எடுக்கிறாங்க. அப்படி ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் அவர்கள் அந்நியோன்யத்துல, அப்பம் பிட்குதல்ல, ஜெபம் பண்ணுகிறதுல, உபதேசத்துல உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போ இந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் இந்த பந்திக்கு பங்கெடுக்கிறார்கள். இப்போ பந்தியில பங்கெடுக்கணும்னா அந்நியோன்யம் ஒன்று இருக்கிறது, ஐக்கியம். ஐக்கியம் என்பது என்ன தெரியுமா? யாவரோடு சமாதானம். இப்போ நம்ம பந்தி எடுக்க போறோம். அப்போ பந்தி எடுக்கிறதுக்கு இந்த அந்நியோன்யம் ரொம்ப முக்கியம். அதாவது யார் மேலே எனக்கு கசப்போ வருத்தமோ இல்லை என்கிற மனநிலை, அது ரொம்ப முக்கியம். அந்த அதான் அந்நியோன்யம், ஐக்கியம், ஃபெலோஷிப். அப்போ நம்ம இருக்கும்போது நமக்கு தெரியுது ஒருத்தங்க மேலே நமக்கு கசப்பு இருக்கு அப்படின்னு. அப்போ பந்தி எடுக்கணும்னா எதை மாத்தினா போதும்? வாயில பாம்பு வரக்கூடாது, அதாவது சு மட்டும் வரக்கூடாது. சொன்னா சத்தமா சொல்லல, பேசாம பார்த்துட்டு இருக்கணும். சோதனை பண்ணு. என்ன மாறணும்? கசப்பு மாறணும். நமக்கு கசப்பு மாத்த மனசு இல்லை, அதனால நம்ம எதை மாத்துறோம்? பந்தியை மாத்துறோம். இன்னைக்கு நான் பந்தி எடுக்கல, இன்னைக்கு நான் பந்தி எடுக்கல, அவ்வளவு சிம்பிளா அதை வந்து ஸ்கிப் பண்றோம். நமக்கு தெரியாது இந்த பந்தி என்பது எவ்வளவு மேன்மை என்பது. மத்திய 26:20 இயேசு 12 பேரோடு கூட பந்தி இருந்தார். அப்படி இருக்கும்போது அவர் என்ன வேர்டு சொல்வார் தெரியுமா? 29 வாசியுங்கள். இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை, எந்த திராட்சை பழ ரசம் இப்ப கொடுக்கிறார் பாருங்க, இதுதான் காட்டுறார். இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட, யாரோடு கூட?
அவரோடு கூட இப்ப பந்தி இருக்கிறாங்க பாருங்க. உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணுவேன். என் பிதாவின் ராஜ்யம். அப்போ இங்கே ஒருத்தங்க பந்தியை அசட்ட பண்றாங்க அப்படின்னா அவங்க எதை மிஸ் பண்ண போறாங்க அப்படின்னா பரலோக ராஜ்யத்துல அவரோடு கூட. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதனாலதான் திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஏன் ஜெபிக்கிறோம், ஜெபித்து ஆயத்தத்தோட தான் வரோம். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் ஏன் ஆயத்தமாகறோம், ஒப்புரவாகிறோம்னா இதுல அபாத்திரமாய் கை வச்சிடக்கூடாது. ஏன்னா எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம். அப்ப ஊரில் வருவனும் வம்சத்தில் 2 பேரை தெரிந்தெடுத்தேன்னு சொல்றாருல, அந்த கூட்டத்தில் தேவன் நம்மை பார்த்த அவருடைய கிருபைகளுக்காக நல்ல கரங்களை சட்டி அதாவது என்னை கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். நான் பெத்லகேமியனும் கிடையாது, யூதனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆமோஸ் தானே சொல்லுவார், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. நான் அத்தி மரத்துக்கு கீழே அத்தி பழத்தை பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தவன். ஆமாம், அத்தி மரத்துக்கு கீழே ஒருத்தன் பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறான்னா அவன் நிலைமை எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்திருப்பான் பாருங்க. அப்படிப்பட்டவனை கர்த்தர் தீர்க்கதரிசியாய் தெரிந்தெடுத்தா. இதுதான் தேவனுடைய அன்பு. ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுத்தவர், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த ருசித்தவங்க மட்டும் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க. ஆண்டவர் நமக்கு கற்று அவர் அன்பின் நிமித்தம் நம்மை அவர் சமூகத்திலே அமர வைத்து எப்பவுமே இதை நினைக்கணும், என்னைக்குமே நினைக்கணும். நம்ம பெரிய பல நேரத்தில் நம்மை அறியாம இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வருகிறது. நாம வரவே கூடாது. அந்த அன்பு மட்டும், அந்த நேசம் மட்டும். என்னைக்கு ஒருத்தங்களால நமக்கு லைஃபே கிடைக்குதுன்னா அது வாழ்க்கையில மறக்கவே கூடாது. ஒருத்தங்க நம்ம பசியா இருக்கும்போது சாப்பாடு வாங்கி தந்தாலே நம்ம மனசுல வச்சிருப்போம்ல. ஆமென். வளரும் போது சொல்லும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் அந்த நபரை பார்த்தா சொல்லுவோம், இவங்க யார் தெரியுமா, ஒரு காலத்தில் நான் கஷ்டமாக இருக்கும்போது எனக்கு இவங்க வீட்டில் தங்க வச்சாங்க, இவங்க எனக்கு சாப்பாடு. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம மனசில் வைக்கிறோம். ஒருத்தர் அவருடைய ஜீவனையே தந்து நமக்கு லைஃப் தந்துருக்கிறார்கள். இதை மறக்கவே கூடாது. இன்னைக்கு நான் ஒரு சமத்தில் இருக்க இன்னைக்கு இந்த உணர்வு இல்லாததுனால தான் ஆராதனையெல்லாம் ஈஸியாக ஸ்கிப் பண்ணுவாங்க. ஈஸியாக இன்னைக்கு ப்ரேயரா, இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஒரு லீடிங் இல்லை, லீடு இருக்காது, ஈஸியாக ஸ்கிப் பண்ணுவாங்க, ஈஸியா ஸ்கிப் பண்ணுவாங்க. ஆனா ஏதோ ஒரு ஊர்காட்டுல கல்யாணம் இருக்கும், ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. ஆமென். சிலருக்கு ஆராதனைக்கு வர முடியாது, ஆனா எங்களை சொல்லுங்க, ஆராதனைக்கு வரணும்னு இன்னைக்கு பாருங்க. ஒரு தாயாருக்கு அவங்களுக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்க பலவீனம், அப்படிப்பட்ட பலவீனம். ஆனாலும் இன்னைக்கு ஆண்டவரே எப்படியாவது இந்த பந்தியில இருந்தே ஆகணும், அவங்களால தாங்க முடியல, அதை அட்டன் பண்ணாம இருக்க முடியல. அவங்க அந்த பலவீனத்துல உட்கார்ந்து இருக்கிறான். இப்படி எத்தனை பேர், அதாவது ஏன்னா இது எனக்கு தேவன் பாராட்டின பெரிய அன்பு. என்னை அவர் சமூகத்துல கொண்டு உட்கார வைத்திருக்கிறாருன்னா, ஆமென், இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இன்னைக்கு போறதுக்கு கஷ்டமா இருக்கு. தட்டு யூடியூப், ஆமென், ஃபுல் ஆன்லைன்ல நம்ம போடதான் செய்யறோம். அதுக்காக இந்த சபை கூடுதலை விட்டுட்டு அப்படி ஆன்லைன்ல பார்த்துட்டு இருந்தா நாளைக்கு எக்காலம் துணிக்கும் போது ஆண்டவரும் சொல்லுவார், இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாரு, பரலோகம் எப்படி இருக்குன்னு உனக்கு காட்டித்தாரேன், பார்த்துட்டு போயிட்டே இரு. அப்படி சொன்னா நம்ம என்ன செய்வோம்? ஆமென். இல்ல இல்ல, இது ஒரு பெரிய பாக்கியங்க. இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சர்ச்சில் இடம் இல்லைன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஆமென். அது சர்ச்சில் நமக்கு இடம் இருக்காது. வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? இப்போ நீங்கள் ஃப்ரைடேலாம் வேலைக்கு போகிறீங்க, இப்போ எனக்கு லீவாக இருக்குது, அல்லது வீட்டில் இருக்கிற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கும்போது அன்னைக்கு சபை கூடுதல் இருக்கா, உட்காந்துருங்க. ஆமாம், நீங்கள் இல்லைனாலும் அந்த இடத்துல வேற 100 பேர் உட்காந்துருவாங்க, அது வேற. ஆனால் நமக்கு தேவன் பாராட்டின கிருபை இருக்குல்ல. ஆமே, இடம் நிரப்புறதுக்காக சொல்லவே இல்லை, அப்படி நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இந்த அன்பை ருசிக்கணும், இந்த அன்பை கனப்படுத்தணும். இது எல்லாருக்கும் கிடைக்கல. அவரிடத்தில் அற்புதம் பெற்ற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உண்டு. அது நடுவில் ஒரு 12 பேரை உட்கார வச்சிருக்கிறாருன்னா இந்த அன்புக்கு ஈடே கிடையாது. ஆண்டவரிடத்துல நன்மை பெற்ற கோடி ஜனங்கள் உண்டுங்க. ஆனா அது நடுவில் நம்மளை கொண்டு உட்கார வச்சிருக்கிறாருன்னா, ஆமென், ஒரே ஒரு காரணம், நான் உங்களுக்கு செய்ததை நீங்கள் அறியீர்களா? நம்ம லால வந்தவங்க கிடையாது, நம்ம லவ்ல வந்தவங்க. இந்த லா லவ்வுக்கு முன்னாடி தோற்று போகும். தாவீது ஒரு லா போடுறார், சப்பானி முடவன் ஒருத்தனும் எல்லைக்குள்ளேயே
வரக்கூடாது. திடீர்னு அவருக்கு லவ் ஜாஸ்தி ஆகுது. ஜாஸ்தியாகி கேட்குறாரு, யாராவது இருக்கிறானா ஒருத்தர் சொல்கிறான். சிலர் நம்மளை குறித்து அறிமுகப்படுத்துறதே நம்மளை கூப்பிடவே கூடாதுங்கிற மாதிரி அறிமுகப்படுத்துவாங்க. இன்னார் எப்படி இந்த வீட்டில் பொண்ணு பார்க்கலான் இருக்கிறோம், அந்த பொண்ணா, அவ்வளோதான் அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறம் கல்யாணமே நடக்காது. எப்படி கிருபை பெற்ற கொஞ்சம் நிறைய சீபாக்கள் சுற்றி இருப்பாங்க. அதே போல தான் இப்படி சவுல் வீட்டில் யாராவது யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்ட யாராக இருக்கிறான் ராஜாவே, ஆனால் அவனுக்கு 2 காலும் மோடமா. ராஜா சொன்னா தூக்கிட்டு வா அப்படிதான், அவ்வளோதான் தூக்கிட்டு வா. இப்போ மேவி போஸ்ட்டு தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரும்போது என்ட்ரன்ஸ்ல காவலாளிகள் நிற்பாங்க. லா சொல்லுது, என்ன லா சொல்லுது? அவனை கொண்டு வரக்கூடாது. அவ தூக்கிட்டு வரவங்க சொல்லுவாங்க, லவ் சொல்லுது இவனை கொண்டு வா. ஹalleluya. லா சொல்லுது இவன் மேல கல்லெறியணும்னு. அப்ப லவ் சொல்லுது நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நான் அவர் அன்பில வந்தவன் சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஜீசஸ் எஸ், நல்ல கரங்களை தட்டி உடரவா சந்தரலரா. அவன் எத்தனை பேர் நம்மளை தடுத்திருப்பாங்க, எத்தனை பேர் தடுத்திருப்பாங்க. ஒரு இடத்துலயும் தடை இல்லாம பிராகாரத்துல கூட நிற்க தகுதி இல்லாத நம்மளை அப்படியே தூக்கி பிராகாரத்தை தாண்டி பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவரோடு கூட உட்கார வைத்தார் என்றால் நம்மேல் பாராட்டின. ஹalleluya. தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கினான். ஒரு விஷயம் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, அப்பா ஆண்டவரே இந்த கூட்டத்தில் இங்க வந்து உட்காரதுக்கு நான் பாத்திரவானே கிடையாதுப்பா. ஆண்டவர் உங்க அன்பு தான் போய் அப்படி சுமந்து கொண்டு என்னை உட்கார வைத்திருக்கிறது. அப்பா அப்படி அன்புக்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. மறக்கவே கூடாது. என்னைக்குமே இதை நினைச்சு ஆண்டவருக்கு தேங்க் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ மேவி போசேத்து வரா, ராஜா கூப்பிடுறார், மேவி போசேத்தே, அப்போ செத்த நாயை போல இருக்கிற என்ன நோக்கி பார்த்தீங்களேன்னு கேட்கும்போது சொல்லுங்க பாரு, உங்க தகப்பனுடைய சவுலுக்கு நிலங்கள்லாம் தாரேன், அது மட்டும் இல்ல நீ என் கூட நித்தம் அப்பம் புசிக்கணும். இது அன்பு. அன்பு எனக்கு சில நிலங்களை தருவதில் அல்ல, அத ராஜா அவர்கிட்ட நிறைய இருக்கு. அவர் நினைச்ச யாருக்குமே அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் புகழ்ந்து 2 வார்த்தை பாடினாலே அந்த அதை 10 ஏக்கர் நீ எடுத்துக்கோ, அவ்வளவுதான். எழுத்து இல்லை கிடையாது, ராஜா சொல்லிட்டாரு இது, அவ்வளவுதான். அவங்க ஒரு 15 சேர்த்து எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளவுதான். ராஜாவை புகழ்ந்து பாடினாலே அவர் கொடுப்பார். ஏன்னா எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. இதான் ராஜாவின் மேன்மை. ஆனா எனக்கு மேன்மை என்பது என்ன தெரியுமா? அவர் எனக்கு ஏதோ 5-10 தந்து அனுப்புறதல்ல. அவருடைய பந்தியில எதற்கு தகுதி இல்லாத என்ன இன்னைக்கு நம்ம எதை மேன்மையா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் தெரியுமா? அவர் அவங்களுக்கு அது கொடுத்தாரு, இவர் இவங்களுக்கு இது கொடுத்தாரு. வசதே, உனக்கு எதை கொடுத்து அனுப்பணும்னா உன்னை இவ்வளவு சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ இருக்கிற இடத்துல உனக்கு தேவையானதை அனுப்பி விட்டுருக்கலாம். அப்படி நான் உன்னை அனுப்பல. ஆமே, நல்ல கவனமா கேளுங்க. நம் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு இயேசு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காக்காவை அனுப்பினாலே போதும். நான் சொல்றது புரியுதா? ஒரு எனக்கு சாப்பாடு தரதுக்கு ஒரு காக்கா போதும். ஆமே, என்ன போஷிக்கிறது ஒரு காகத்தை வச்சு தேவனால டீல் பண்ண முடியும். ஆனா குமாரன் அனுப்பினார்னா என்னை கொண்டு போய் உட்கார வைப்பதற்கு சத்தமா கரங்களை சட்டி என்னைக்குமே. அதனாலதான் தாவீது சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அந்த இந்த ஜாய் நமக்கு நம்மள முகத்தால பார்த்தாலே தெரியும். இங்க இருந்து பாப்போம் பாருங்க, சிலரை அவ்வளவு அழகு. ஆமென். சிலர் என்ன ஆகட்டும், ஆமென், இன்னும் முடியலையா? நான் உங்களை நான் சொல்லல, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கணும் பாருங்க ஆண்டவர் சமூகத்தில். அப்பா என்னைக்குமே மனத்தாழ்மையா ஆண்டவர் பாதத்தை தொட்டு சொல்றேன். இப்போ நான் நினைக்கிறேன் என்ன தெரியுமா? தகுதியே இல்லை, தகுதியே கிடையாது 1% கூட. இப்படியெல்லாம் லவ் வச்சா ஆமே ஆண்டவரே, வேற என்ன ஆண்டவரே செய்யறதுக்கு? ஆண்டவருடைய அன்பு பெரியது. அந்த அன்பு தான் உட்கார வைக்குது. அவர் மட்டும் லவ்வை மாத்தி லாவை தூக்குனார்னு வைங்களேன். அதனாலதான் சத்தியம் எதோட சேர்த்து தர்றார் தெரியுமா? கிருபையோட.
மோசே கிட்ட சத்தியத்தை மட்டும் கொடுத்து விட்டாரு, ஜனங்களுக்கெல்லாம் நடுக்கம் வந்துச்சு. இயேசு சத்தியத்தோடு கூட கிருபையை சேர்த்து தரார். இது சுகமாயிற்று. ஹல்லேலூயா. மோசே கொடுத்ததான் ஜீசஸும் கொடுக்கிறார். ஆனா மோசே கொடுக்கும்போது இது நுகமா இருந்துச்சு, ஐயோ இதெல்லாம் தூக்க முடியல. ஆனா ஜீசஸ் கொடுத்ததும் இது ஜாலியா இருக்கு. ஆமா, இது 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 சுகமா இருக்கு. ஏன்னா என் ஷோல்டர் மட்டும் இல்ல, அவருடைய ஷோல்டர் இதுல இருக்குது. ஹல்லேலூயா. அதனாலதான் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். அவன் கர்த்தரிடத்தில் எதை பெறுகிறான் தெரியுமா? ஃபேவர் அவனுக்கு கிடைக்குது. அமர வைக்கிறார். நேரம் போகிறதுனால வேகமா சொல்ற. 2, அன்பு நிமித்தம் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? சுத்திகரிக்கிறார். 3, 4, 5 வசனங்களை வேகமாய் வாசிக்கலாம். நம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும், யோவான் 13 போகிறதையும், தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. அப்ப இயேசுக்கு இப்ப என்ன தெரியுதுன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் எங்க போறேன்? திருப்பி பிதா கிட்ட போறேன். இப்ப நீங்க நல்ல கவனமா கேளுங்க. கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுட்டு திருப்பி வாசிக்க போறோம். நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறோம்னு வைங்களேன். அப்ப நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போவோமான்னு கேட்டா இல்ல. ஆனா நமக்கு எது எது ரொம்ப தேவையோ அதை கண்டிப்பா எடுத்துட்டு போவோம். அதை வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. இப்போ ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ எர்த்குவேக் வரோன்னே தெரியாது. அதனால குறிப்பிட்ட சில பகுதியில் தங்கி இருக்கிறவங்களுக்கு அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த டோர் பக்கத்தில் உங்கள் பாஸ்போர்ட், உங்களுக்கு அந்த எது எது முக்கியமான பொருளோ அதை வந்து எப்போவுமே எது பக்கத்தில் வச்சிருக்கணும் தெரியுமா? டோர் பக்கத்தில் வச்சிருக்கணும். ஏன்னா ஒரு வேளை எர்த்குவேக் வரும்போது நீங்கள் வெளியே ஓடும்போது கையில் எதை தூக்கிட்டு போயிடணும், அதை தூக்கிட்டு போகிறது ஈஸியாக இருக்கும். சில நேரத்தில் அந்த நேரத்தில் தான் தேடிட்டு இருப்பாங்க, பிள்ளையை விட்டுருவாங்க. எது முக்கியமோ அது வந்து கை பக்கத்தில், அதாவது வெளியே ஓடும்போது அதை அப்படி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கணும். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நமக்கு எது ரொம்ப முக்கியமோ அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். இங்க இயேசு அப்படிதான் நினைக்கிறார். அப்படிதான் நினைச்சு என்ன பண்றாரு தெரியுமா? நான் இப்போ எங்க போறேன்? பிதா கிட்ட போறேன். அப்படி போகும்போது நான் இவங்களை இழந்துடக்கூடாது. இவங்களை இழக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நான் அவங்களை சுத்திகரிக்கணும். இயேசு உடனே எழுந்து ஒரு டவலை இடுப்புல கட்டிட்டு போய் உக்காந்து, இந்த வேத பகுதியை நான் இப்போ ரொம்ப டீட்டெயிலாக பேசினா இன்னைக்கு முடியாது. ஆண்டவருடைய அன்பு அப்படி இழுத்துட்டு போயிடும். அதாவது என்ன கழுவ நான் தான் அவர் காலை பிடிக்கணும். ஆனால் இங்கே பாருங்க, அவர் என்ன கழுவ அவர் என் காலை பிடிக்கிறார். அவர் யாருங்க? எங்க நீங்க எத்தனை பேர் காலை விழுவீங்க? எத்தனை பேர் காலை விழுவீங்க? இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க பெற்றோர் காலே விழ மாட்டாங்க. அப்படி விழுந்தாலும் ஆசீர்வதிங்க, அவ்வளவுதான். பழைய எத்தனை பேர் கால, யார் காலில் அங்க விழுவோம்? ஒருத்தர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் என்ன மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படி வந்து உட்கார்ந்து ஒவ்வொரு காலையா பிடிக்கிறார் பாருங்க. ஒவ்வொரு காலையா பிடிக்கிறார். நான் கழுவப்பட நான் தானங்க அவர் காலில் விழணும். பேதுரு காலை பிடிக்கும் போது பேதுரு சொல்றான், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நீர் நீர் ஒரு கால் இதை செய்யக்கூடாது. உடனே அவன் காலை பிடிச்சிட்டு அவனை கன்வின்ஸ் பண்றாரு. பேதுரு, நான் மட்டும் உனக்கு கழுவலைன்னா உனக்கு என்கிட்ட பங்கு இல்லப்பா. காலை பிடிச்சிட்டு பேசுறாரு. ஏன்? அவர் இழக்க விரும்பல. இப்படி ஒவ்வொருத்தரையா காலை பிடிக்கும் போது ஒருத்தர் மட்டும் குதிகாலம் தூக்குறான். அவன் தான் யார் தெரியுமா? யூதாஸ். தேவ அன்பை அசட்டை பண்ணுகிறவன். அவன் தன் குதிகாலை தூக்குகிறான். கர்த்தருடைய பந்தையை அசட்டை பண்ணுகிறவன் தன் குதிகாலை தூக்குறான். அப்படி தட்டிட்டு போறான் பாருங்க. அவன் வாழ்க்கையில பண்ற பெரிய துரோகம். அதனால யூதாஸுக்கு பேரு துரோகின்னு இருக்கு. துரோகி. ஏன்னா அவர் காலை பிடிச்சி கழுவுறார், காலை பிடிக்கிறார். உங்க காலை யார் பிடிச்சிருக்கிறா? இதுவரை பிடிக்கிறவங்களும் எப்படா தூக்கி விடலாம் தான் பிடிக்கிறாங்க. ஆனா அவர் காலை பிடிச்சு இந்த பகுதி என்னால டைஜஸ்ட் பண்ணவே முடியாது. ஆண்டவருடைய அன்பை பேச ஆரம்பிச்சுட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்க போகும்னு தெரியாது. எவ்வளவு பெரிய தேவனுங்க,
இயேசு கிறிஸ்து பரலோகத்துல அப்படி நடந்து வாராருன்னு வைங்களேன், மூப்பர்கள் எல்லாம் தங்கள் தலையில் இருக்கிற கிரீடங்களை கழற்றி அவருக்கு முன்பதாக வைத்து ஆமை நெடுஞ்சான் கிடதையாய் கிடந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து அவரை தொழுது கொள்வார்கள். அவர் அப்படி சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார்னு வைங்களேன், சேராபீன்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செட்டைகளை எடுத்து தங்கள் முகத்தை மறைத்து அவருடைய முகத்தை பார்க்க துணியாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட தேவன் நம்ம மேல வச்ச மிகுந்த அன்பினாலே தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இப்பொழுது ஒவ்வொரு சீஷனுடைய காலை பிடிச்சிட்டு இருக்கிறார். எனக்கு தெரியுமா கழுவ. ஆமே, நம்முடைய தேவை ஒருத்தங்க இன்னொருத்தங்க காலை பிடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப தேவைன்னு தான் அர்த்தம். பேதுருவே, உனக்கு நான் எவ்வளவு தேவையோ அதை விட நீ எனக்கு தேவை. நம்ம இல்லாம இயேசுவுக்கு எல்லாமே செய்ய முடியும், ஆனா இயேசு இல்லாம நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியும். அப்போ இயேசுவுக்கு நாம எவ்வளவு தேவையோ அதை விட ஜாஸ்தியா நமக்கு தான் யார் தேவை? இயேசு தேவை. ஆனா இயேசு டீல் பண்ற விதம்லாம் பார்த்தா ஏதோ நான் இல்லாம அவருக்கு ஒண்ணுமே நடக்காதது போல. என்னங்க இது அன்பு? தள்ளாமலே என்ன அன்பா சொல்றேன், குதிகால மட்டும் தூக்கிறாதீங்க, அவரோட அன்பை மட்டும் தட்டிட்டு போயிடாதீங்க. அப்படி தட்டிட்டு போறீங்கன்னா உங்களுக்கு குழிய நீங்களே தோன்றீங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு நேசத்தை நீங்க 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 எங்க கற்பனையில கூட உருவாக்க முடியாதுங்க. இப்படி ஒரு நேசத்தை கற்பனையில கூட உருவாக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னால அதை நினைக்க முடியலப்பா. பேதுரு காலை பிடிக்கும் போது பேதுரு வேண்டான்னு சொன்னதும் அப்படி இவ்வளவுதான் உண்டு. அப்படியே போய் போய் யூதாஸ் காலையும் பிடிக்கிறான். அன்பினாலே சுத்திகரிக்கிறார். மூன்றாவது, அன்பினாலே கற்றுத் தருகிறார். 16-17 வசனங்களை வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய். என்ன கற்றுத் தருகிறார் தெரியுமா? தாழ்மை. தாழ்மை. மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். இந்த தாழ்மை அப்படின்னா அதனுடைய சரியான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, எல்லாரை விட நான் தான் பெஸ்ட் அப்படிங்கிற எண்ணத்தை மனசுல ஒருத்தன் தங்க விடாம இருக்கிறான் பாருங்க, அவனுக்குள்ளதான் உண்மையில என்ன இருக்கு தெரியுமா? மனத்தாழ்மை இருக்கு. இப்படிப்பட்ட எண்ணம் எல்லாருக்கும் வரும், எல்லாருக்குமே வரும். ஆனா அந்த எண்ணத்தை தங்க விடாம அந்த எண்ணத்தை முதல்ல அடிக்கிறான் பாருங்க. இதுதான் பிலிப்பியர் 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணணுமா. இப்படி நம்ம எண்ணலைனாலே நமக்குள்ள மனத்தாழ்மை அடிபட்டுட்டு நமக்குள்ள, அதாவது என்ன விட அவங்க என்ன இப்படி வர எண்ணம் வருது தெரியுமா? அதுலயும் முக்கியமா ஆவிக்குரியவர்கள் இது ரொம்ப பிடிக்கும். எப்படி பிடிக்கும்னா, கொஞ்சம் நல்ல ஜெபம் பண்ணிடுவாங்க பாருங்க. அவ்வளவுதான், நான்லாம் எப்படி ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா? இப்படி ஒரு வாட்டி நீங்க சொல்லுங்க, உங்க ஜெபம் அதோட தலைகீழாயிரும். ஆண்டவர் என்ன ஜெபம் பண்ண வச்சா எப்பவுமே அப்படிதான் சொல்லணும். பவுல் அதான் சொல்றாரு, அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற கிருபை அப்படி செய்தது. எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க பாருங்க, வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுல, அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுல எவ்வளவு இதா இருக்கிறாங்க. ரொம்ப ஏதோ பெந்தேகோஸ்தே வட்டாரத்துல கொஞ்சம் ஆவிக்குரிய நிலையில கொஞ்சம் எழும்பிட்டாங்க, வளர்ந்துட்டாங்க அப்படின்னாலே இந்த பெருமை வந்து ஈஸியா பிடிச்சிரும், ஈஸியா பிடிச்சிரும். இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா அப்படி வந்துட்டுனால இன்னொருத்தங்களை நம்ம எப்படி பார்க்க ஆரம்பிச்சிரும் தெரியுமா? எங்க வீட்டுல நான் மட்டும் தான் ஜெபம் பண்றேன். ஆமா, இப்படி இருக்கிறதுனால தான் வேற யாரையும் ஆண்டவர் ஜெபம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஆமே, எங்க வீட்டுல நான் மட்டும்தான், நான் ஒரு ஆள் மட்டும் எப்படி போராட முடியும்? சிலர் இருக்கிறாங்க பாருங்க, நான் சம்பாதிச்சு போடணும், நீ தின்னுட்டு இருக்கிற அப்படிம்பாங்க. ஆமே, அதான் ஆண்டவர் வந்து தலையும் சரீரத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறார். புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அப்ப புருஷன் சொல்ல முடியுமா தலை மட்டும் இல்லைன்னா தெரியும்? அதே இது மனைவி சொன்னா தலை மட்டும் இருந்த எண்ணத்துக்கு
தலை மட்டும் இருந்தா என்னத்துக்கு? அப்புறம் யோவானுக்கு தலையை பிளேட்ல வச்சு கொண்டு வந்தது போல கல்யாண வீட்டுக்கெல்லாம் எங்க தான் கூட்டிட்டு போனோம்? பிளேட்ல. இதே என் புருஷன் பாருங்க, அவர் வந்து சரீரத்துக்கு கூட வரமாட்டாராம், தலை மட்டும் வச்சு என்னத்துக்கு? ஆமே, அதான் ஆண்டவர். எல்லாமே முக்கியம். நம்ம கையில இந்த நகம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த நகம் கேரல் ரவுண்ட்ஸ் போகும், நகைச்சுத்து. இந்த நகைச்சுத்து வரும்போது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கார் ஒரு பிடி பிடிக்கும் பாருங்க. எல்லாமே முக்கியம். அதான் நீங்க தங்களிலும் மேன்மையா இன்னைக்கு சிலர் பக்கத்துல வந்து உட்காந்தாலே நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல, அப்படி நினைக்கிறோம்ல. ஏன்னா நம்ம வந்து சிறகில்லாத தூதர்கள். சிறகு மட்டும்தான் குறைவு, மீதி எல்லாம் ரைட்டு. ஒரு எக்காலம் கிடைச்சா நம்மளே ஊதிருவோம். மீகாவலுக்கு வேலையே, ஏன்னா அவ்வளோ நம்ம ரொம்ப டாப். எல்லாரையுமே மனசு அளவுல ஒரு ஆள் அற்பமா நினைக்கிறோம்னாலே நம்ம விழ போறோம்னு அர்த்தம். நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்க, நீங்க அதிகாலையில் எழுப்பி நல்லா ஜெபம் பண்றீங்க, அது ஒரு 2 பேர்கிட்ட பெருமையா பேசுங்க பார்க்கலாம். உங்க அதிகாலை பிரேயர் கட் ஆகுதா இல்லையா பாருங்க. என்னடா இவன் சாபம் போடுறான், இல்ல உண்மை. ஆமே, அதாவது என் அனுபவம் சொன்னா உங்களுக்கு புரியும்ல. இன்னொருத்தங்களை சொல்லி நம்ம ஏன் கஷ்டப்படுறோம். 2009 வருஷம் நினைக்கிறேன், ஆகஸ்ட் பிரேயர். அப்பதான் லீட் பண்ணி நடந்துட்டு இருக்காங்க. அந்த ஆகஸ்ட் பிரேயர்ல கடுத்த ஃபாஸ்டிங்னா 3 வேளை சாப்பாடு கிடையாது, தண்ணி மட்டும் குடிப்போம், அப்படி இருப்போம் பயங்கரமா. அப்படி ஒரு 10 நாள் 12 நாள் கிட்ட போகுது. அப்போ ஒரு நாள் பின்னாடி உட்காந்து இருக்கிறேன். அப்போ ஒருத்தங்க வந்து உட்காந்து இருக்கிறாங்க, ஒரு வயசானவங்க. அவங்களுக்கு ஒரு 12 மணி தாண்டும் போது அவங்க மெதுவாக பேகை திறந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்து சாப்பிட்டாங்க. நம்ம வந்து கடும் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறோம். அப்போ அவங்க பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டதும் நம்ம பேசாமல் இருந்திருக்கோம். நான் அவங்கள பார்த்து அப்படின்னு ஹூனே பாருங்க, அவ்வளோதான். எனக்கு ஹூ ஆயிட்டு. அன்னைக்கு மத்தியானம் எனக்கு இந்த வாயிலிருந்து குடல் வர புண்டு. எனக்கு மத்தியானம் நடக்குது. எனக்கு இங்கெல்லாம் புண்ணு வர ஆரம்பிச்சிட்டு எனக்கு தண்ணி கூட குடிக்க முடியல. அப்போ நான் உடனே போங்க ஆண்டவரே, நான் இப்போ ஃபாஸ்டிங்லாம் இருக்கிறது அப்பெல்லாம் சும்மா இந்த ஃபாஸ்டிங்கே இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு என்னால் தண்ணி குடிக்க முடியல. அன்னைக்கு ஈவினிங் ஒரு கன்வென்ஷன் வேற போகிறேன், கீபோர்டு வாசிக்கிறது. போயிட்டு வரேன், அங்கே விதவிதமாக சாப்பாடு தொட முடியல. நேராக வீட்டுக்கு வந்து இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிறாங்க, ஏ பாரு உன் ஃபாஸ்டிங்கை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் ஹூனை பாரு, நானும் பரலோகத்திலேருந்து ஹூன்னு உன் ஜாலி முடிஞ்சிட்டு. அவ்வளோதான். நம்ம ஏதாவது கொஞ்சம் எழும்பும் போது கீழே இருக்கிறவங்கள பார்த்தா நமக்கு எப்படி தெரியுமா தோணும்? இந்த ஆமான தூக்கி வச்சான் குதிரையில, கீழே இருக்கிற மோர்தேகாயை பார்த்தா இவனுக்கு அப்படின்னா அதில் ஒரு வசனம் உண்டு, இவனை மட்டும் டார்கெட் பண்ணா அது நமக்கு பிரஸ்டேஜுக்கு என்ன ஆகுது, அதனால இவன் கோத்திரத்தை அழிப்போம். ஆண்டவர் கொஞ்ச நாள்ல இவனை குதிரையிலேருந்து இறக்கி மோர்தேகாயை மேலே தூக்கி வச்சார். மோர்தேகாயை மேலே தூக்கி வைக்கும்போது நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன், மோர்தேகாய் ஆமானை அப்படி பார்த்துருக்க மாட்டான், மோர்தேகாய் கர்த்தரை அப்படி பார்த்து. அதாவது நல்ல கவனமா கேளுங்க, இதை மனசுல எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு தேவன் தருகிற உயர்வு இன்னொருத்தங்களை அற்பமாய் பார்ப்பதற்காக இருக்கக்கூடாது, கர்த்தரை இன்னும் மேன்மையாய் பார்ப்பதற்காக இருக்கும். உங்களை கர்த்தர் உயர்த்தி வைக்கும் போது உங்க கண்ணை நீங்க மேல எடுத்து ஏறெடுப்பீங்கன்னா பூமியின் உயர்ந்த இடங்கள்ல கர்த்தர் உங்களை ஏறி வர பண்ணுவா. ஆண்டவர் தாழ்மையை வந்து கற்றுக்கொள்ளணும். தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடுதே. சில நம்ம மனசு வந்துருங்க, வராம யாருமே கிடையாது. யாருமே நம்ம வெளியே தாழ்மையா காட்டுவோம், கிழிஞ்ச செருப்பு போட்டிருப்போம், கிழிஞ்ச பைய போட்டிருப்போம். சிலர் ஓவர் தாழ்மையில குளிக்க கூட மாட்டாங்க, ஏன்னா நாங்க ரொம்ப தாழ்மை. அப்படி ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டிருப்போம், அப்படி பவ்யமா. ஆனா தொட்டு பாருங்கள், யுத்தத்தை நினைத்துக்கொள். யோபுல ஒரு வசனம் உண்டு இல்ல, அதை நீ தொட்டு பார், யுத்தத்தை நினைத்துக்கொள். ஆமே இல்ல, நமக்கு மனசுல இன்னொருத்தங்களை வந்துரும், சிலர் பண்றதை பார்த்தா நமக்கு வரும், ஆனா அப்படி வரக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. பைபிள் வந்து அதான் உலக வழக்கத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இது வந்து கிங்டம் உடைய பிரின்சிபல். ஒவ்வொரு நாட்டுக்குன்னு ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் இருக்குல்ல, பரலோக ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டம் தான் இந்த புத்தகம். இதை ஃபாலோ பண்ணாம ஹெவன்ல போய் இருக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனவே என்னைக்குமே இந்த தாழ்மையை தரித்து கொள்ளணும். என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன கண்டுக்கல அப்படின்னாலே நமக்குள்ள ஏன் வருது? இயேசுவை யாருங்க கண்டுக்கிட்டா? அவர் எவ்வளவு ஒரு மாதிரிய, எல்லாமே அவருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை அறிந்து அவர் ஒரு சீலையை இடுப்புல கட்டி போய் ஒவ்வொருத்தர் காலையை கழுவுறார். அதன் அர்த்தம் என்ன? ஆமாம், உயர்வு வர 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 இன்னும் தாழ்த்தணும். ஒரு தேவ மனுஷன் என்கிட்ட பேசும்போது சொன்ன ஒரு வார்த்தை, இந்த நல்ல விளைஞ்ச கதிர் இருக்கு தெரியுமா, அது எப்பவுமே பணிஞ்சுதான் இருக்குமா, பணிஞ்சுதான் இருக்குமா. இந்த நல்ல அதிலெல்லாம் இந்த அதிலெல்லாம் பாருங்க நிறைய நெல் இருக்கும். அது நிறைய நெல் இருக்கிற அந்த கதிரை நீங்க பாருங்க, அது எப்பவுமே பணிஞ்சுதான் இருக்கும். அந்த 1 2 முளைக்கும் தெரியுமா, அதுதான் இப்படி இப்படி. எப்படி இருக்கீங்க? அதான் எதை சொல்ல, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அப்படிலாம் சொல்லுவாங்க. இதான் அந்த திடீர்னு முளைக்கும் பாருங்க, அவ்வளோதான். ஹல்லேலூயா. ராத்திரி கரண்டே இருக்காது, கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருப்பான்.
ஏன்னா நேற்று தான் யாரோ ஃபாரின்ல இருந்து வாங்கி கொடுத்தாங்களாம். இங்க மொத்தத்தில் பகலே கண்டு தெரியாது. ஹல்லேலூயா. இல்ல, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ரொம்ப தாழ்த்தணும். ஒருத்தங்க ஜெபிக்க தெரியாம அவங்க பக்கத்தில் இருப்பாங்க. நீங்க அப்படி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி மேலே எழுப்பி 3வது வாரத்தில் போய் கை கொடுத்துட்டு வரக்கூடிய ஆளா இருப்பீங்க. ஆனா ஜெபிக்க தெரியாம பக்கத்தில் இருக்கும்போது பைபிள் சொல்லுகிறது, விசுவாசத்தில் பலவீனமா இருக்கிறான் தெரியுமா, அவனை சேர்த்துக்கொள்ள அப்படின்னு. சேர்த்துக்கொள். ஹல்லேலூயா. ஒருத்தங்க வராங்க உங்க பக்கத்தில் அப்படி இடம் இல்லாமல் நிற்கிறாங்க. அப்போ உங்களுக்கு நீங்க போன உலக போர்லேயே உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒருத்தவங்களுக்கு சேர் போட்டிருப்பீங்க. அப்போ அவங்களுக்கு சேர் இல்லை, இவங்க வர்றதுக்கு லேட் ஆச்சு. அப்போ சரி சிஸ்டர் வாங்க, புதுசாக வராங்க, உட்காருங்க சொல்லுவீங்க. ஆமே, உட்காருங்க, ரொம்ப நேரம் ஆச்சுல்ல, சரி உட்காரு, சரி அவங்க வரும்போது பார்த்துக்கலாம். இப்படி ஒருத்தங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அவங்க இன்னும் வரல, நீங்கள் உட்காருங்க, வரும்போது பார்த்துக்கலாம். பட்ட மாட்டோம்ல, தப்பால் இப்போ சாத்தா, அவ்வளோதான். ஃப்ரெண்டில் வரவங்கள பால்கனிக்கு அனுப்பிடுவோம். அதாவது நம்ம பண்றது ஆண்டவரை பிரியப்படுத்துதான்னு டெய்லி யோசிக்கணும். நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும், இவன் சாதித்தான் என்று நீர் சொல்ல என் கண்களை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் கட்டுத்தரார். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன தெரியுமா, கடல் மேல் நடக்கிறது அல்ல, தாழ்மையா இருக்கிறது. எப்பவுமே தாவீது பாருங்க, ஆலயத்துக்குன்னு நிறைய கொடுக்கும்போது என்ன வேர்டு சொல்லுவா தெரியுமா, உம்மிடத்திலிருந்து வாங்கி. என்ன வார்த்தைங்க. அதான் தாவீதுக்கு எப்படிப்பட்ட கிருபையை கொடுத்தார் தெரியுமா, நிச்சயமான கிருபை. அவனுக்கு ஒரு குறை கிடையாது. தலைமுறை விழுந்தால் தூக்கி விடுவார். ஏன்னா எல்லா இடத்துலையும் கர்த்தரை தான் முன்னாடி வச்சு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக. எப்பவுமே இது ரொம்ப முக்கியம். 4வது, அன்பு நிமித்தம் எச்சரிக்கிறார். யோவான் 13வது அதிகாரம் 18-19 வசனங்கள். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். அடுத்த வார்த்தை கவனிங்கள். அது நடக்கும் போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்த இடத்துல தான் கோட்டை விடுவோம். ஏன்னா நம்ம நல்லா தான் இருப்போம். நல்லா இருக்கும்போது வார்னிங் வரும் பாத்தீங்களா, நம்ம உடனே என்ன தெரியுமா நினைப்போம், நம்ம இப்ப நல்லா தானே இருக்கிறோம். இல்ல, கர்த்தர் நாளைக்கு உள்ளதுக்கு இன்னைக்கே வார்ன் பண்ணுவார். நாளைக்கு உள்ளதுக்கு இன்னைக்கே வார்ன் பண்ணுவார். அது பல விதத்தில் எச்சரிப்பார். சொப்பனத்தின் மூலம் எச்சரிப்பார். நம்ம நல்லா இருக்கும்போது இப்படிப்பட்ட எச்சரிப்பெல்லாம் நம்ம அசட்டை பண்ணுவோம். காயினை வான் பண்ணார் பாத்தீங்களா, காயின் அடுத்து ஆபேலை கொலை செய்ய போறது ஆண்டவருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் ஃபர்ஸ்டே சொன்னாரு, பாவம் வாசற்படியில படுத்திருக்கு, காயினே நீ கேரக்டரை மாத்திரு, அடுத்து ஒரு பெரிய பாதகம் இருக்கு, பாவம் வாசற்படியில். காயின் பார்த்தா நான் ஆராதிக்கிறவன், நான் டைத்து கொடுக்கிறவன், நான் ஆராதனையில முதல்ல வரவன், நான் என்ன தப்பு பண்ண போறேன், அசட்டை பண்ண பாருங்க, அந்த பாவத்தில் விழுந்துட்டான். ஏலியின் பிள்ளைகள் எத்தனை வார்னிங் கொடுத்தாரு நினைக்கிறீங்க. வார்னிங் கொடுக்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா அதை அசட்டை பண்ணாங்க, அப்படியே விழுந்துட்டாங்க. அதே நேரத்தில் நோவாவை பாருங்க, எபிரேயர் 11:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நோவா தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவன். அவன் ஏற்கனவே பயபக்தி உள்ளவன் தான், தேவனோடு சஞ்சரிக்கிற நீதிமான். ஆனாலும் வார்னிங் வருது. அப்ப நம்ம இன்னும் கேர்ஃபுல்லா நம்மை பாதுகாக்கணும், இன்னும் கேர்ஃபுல்லா. சரி, இந்த வார்னிங் வரும்போது எத்தனை வார்னிங் ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, ஆமே எப்பவுமே புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு நான் நல்லா இருக்கும்போது எனக்கு ஒரு வார்னிங் வருதுன்னா நாளைக்கு நான் ஒரு காரியத்துக்காக ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இது ரொம்ப முக்கியம். இந்த ஃபர்ஸ்ட் கோவிட்ல பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கோவிட்ல கூடுமான வரையில் எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டோம். ஏன் எஸ்கேப் ஆயிட்டோம்னா, சைனால கோவிட்னு கேட்டோன்னே இங்கே மாஸ்க் போட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் கோவிட்ல யாராவது நீங்க அந்த டிவி ஃபிளாஷ் நியூஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல இந்த தெருவில் ஒரு நபருக்கு கொரோனா கண்டுபிடிப்பு இப்படிதான் வரும். இந்த முதல் கோவிட், ஏன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தோம், நமக்கு வரல, ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து நம்ம நிறைய பேர் தப்பிட்டோம். அடுத்து ஒரு கோவிட் வந்துச்சு பாருங்க, நம்ம என்ன நினைச்சிட்டோம் தெரியுமா, இதெல்லாம் என்ன அப்படின்னோம். 2 நாள்ல என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. மாஸ்க் போடலையா? போட்டேன், தாடிக்கு போட்டேன். மாஸ்க் சிலர் போடுவாங்க, மூக்கும் வாயை மட்டும் வெளியே இருக்கும். சிலர் மாஸ்க் அப்படியே திருப்பி வைப்பாங்க பாருங்க,
இது முதல் கோவிட்ல அப்படி கிடையாது. முதல் கோவிட் அந்த லாஸ்ட் வெளியே வரும்போது எப்படி சுத்தி கட்டி இருந்தோம் அப்படி கட்டிட்டு இருந்தோம். சிலர் வீட்டுக்கு வெளியே 2 பூட்டு வர போட்டுட்டு யாரும் உள்ள வந்துடக்கூடாது, பாஸ்டராவது யாராவது ஒருத்தர் வரக்கூடாது. ஆனா செகண்ட் கோவிட்ல அப்படி கொஞ்சம் அப்படி கேர்லெஸ் ஆன பாருங்க, எல்லாரும் அடி வாங்கணும். நானும் அடி வாங்கினேன். ஆமா, எல்லாரும் வாங்கணும். யாரெல்லாம் பாதிக்கப்படலைன்னு சொல்லிடுறேன். டெஸ்ட் எடுத்தவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, டெஸ்ட் எடுக்காதவங்க எல்லாம் எல்லாம் லைட்டா. அப்போதான் இங்கே லைவ் நடந்துட்டு இருந்து. லைவ் நடந்து முடிஞ்சு தம்பிங்க எல்லாம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லாரும் ஒரே கம்ப்ளைண்ட், ஹோட்டலை மாற்றணும். ஏன்? ஃபுட்டு டேஸ்டே இல்லை. ஹோட்டலை மாற்றினாலும் டேஸ்ட் இல்லை. அப்புறம் பார்த்தா அவ்வளவே இருக்கும். நமக்கு நம்ம சம்மதிக்க மாட்டோம், அடுத்த ஆளை தான் குறைச்சிடணும். எல்லாம் பாருங்க. நமக்கு எதுக்கு இதை சொல்றேன்னா, நல்லா இருக்கும்போது வருகிற வார்னிங் நமக்கு பெருசா தெரியாது. ஆனா நோவாவை பாருங்க, இந்த யூதாஸ் இருக்கும்போதே வான் பண்றார்ல, நடக்கிறதுக்கு முன்னமே. அப்பவே அவன் அலர்ட் ஆகண்டாமா. அவனுக்கு தெரியும்ல, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு டீலிங் பேசிட்டு வந்திருக்கிறது. அந்த வெள்ளி காசை உடனே தூக்கி, ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேப்பா. இயேசுக்கு முன்னாடி அந்த வெள்ளி காசை தூக்கி போட்டா இயேசு அவனை அக்செப்ட் பண்ணு. ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? கண்டிப்பா ஏற்றுக்கொள்வார். ஊரு பேர் தெரியாத ஒரு கள்ளனே கொஞ்ச நேரத்துல ஏசப்பா எனக்கு மனம் இருங்கன்னு சொல்லும்போது ஏற்றுக்கொள்வார்னா, 3 வருஷம் கூட இருந்து பழகினவன் ஆளுல ஏற்றுக்கொள்ளாம இருப்பாரா? இல்ல, அவன் எச்சரிப்பை அசதியா விட்டுட்டான். எனக்கு கேட்கிற ஒவ்வொரு நம்ம நல்லா இருக்கு. அதனாலதான் தாவீது சொல்றாரு, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதல் எழுந்திருத்தல் எல்லாமே உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு அந்த சங்கீதத்தை எப்படி முடிப்பார் தெரியுமா? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. ஆண்டவர், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேப்பா, ஆனால் நாளைக்கு நான் ட்ராக் மாறுறானா இல்லையான்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்படி பார்த்து ஒருவேளை நான் ட்ராக் மாறுறவனா இருப்பேனா, என்னை அப்படி விட்டுறாதீங்க, என்னை நித்திய வழியிலே. அதாவது நாளைக்கு விழுந்துடக்கூடாதுன்னு இன்னைக்கே ஜெபிக்கிறவன் தான் தாவீது. என்ன ஜெபம் இல்லை, நம்ம விழுந்த பிறகு இயேசு தெய்வமே, என் தெய்வமே. நம்ம விழுந்ததுக்கு அப்புறம் என் சத்துருவை எனக்கு விரோதமா சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எல்லாம் விழுந்து அடி மூக்கு அடிக்க விழுந்துட்டு இந்த வசனத்தை எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். ஆனா தாவீது பாருங்க, விழுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நாளைக்கு விழுறதுக்கு லைட்டா ஒரு வாய்ப்பு இருக்கிறது மாதிரி இருக்குது ஆண்டவரே, அப்பா விட்டுறாதீங்கப்பா. என்ன ஜெபங்க! இந்த தாவீதை விடலையே கர்த்தர், யார்கிட்டையும் விடலையே. அதனாலதான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட உள்ளதுன்னு சொல்லிடும். உங்களுக்கு ஏதோ நீங்க ட்ராக் மாறது மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? ஆண்டவரே, வேதனை உண்டு அக்குவழி. பியூட்டிஃபுல் பிரேயர். நீங்க அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. ஆண்டவரே, நாளைக்கு நான் எனக்கு ஏதோ இந்த இடத்துல நான் ஸ்லிப் ஆயிருவானோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது ஆண்டவரே, விட்டுறாதீங்க ஆண்டவரே. டைம் ஆயிட்டு 2 நிமிஷத்துல இந்த ஒரு பாயிண்ட கூட சொல்லி முடிக்கிறேன். 5ஆவதாக, அவர் இன்னும் அன்பாகவே இருக்கிறார். அதன் அடையாளமாக வாசிக்க வேண்டாம், நானே சொல்லிவிடுகிறேன். 13வது அதிகாரத்தின் 26வது வசனத்துல, அவர் துணிக்கையை தோய்த்து யூதாஸ் காரியோத் கையிலே கொடுத்தார். இதை குறித்து நான் இடையில கூட சொல்லி இருக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். யூத முறைமையின்படி ஒரு 10 பேர் பந்தியில இருக்கிறாங்கன்னு வைங்களேன், இந்த துணிக்கையெல்லாம் தோய்த்து கொடுக்குறாங்கல்ல, அப்பத்தெல்லாம் எடுத்து ரசத்துல முக்கி கொடுப்பாங்க. யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்கன்னா, யார் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸோ, யார் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமோ அவங்களுக்கு தான் அதை கொடுப்பாங்க. உண்மையிலே அவர் துணிக்கையை தோய்த்து யார்கிட்ட கொடுத்துருக்கணும்னா, யோவான்கிட்ட கொடுத்துருக்கணும், இல்லைன்னா பேதுருட்ட. யாருக்கு கொடுத்துருக்கவே கூடாது தெரியுமா? உண்மையில இந்த இடத்துல ஒருவேளை நாமளா இருந்திருந்தா என்ன சொல்லிருப்போம்னா, இந்த பந்தியில இந்த துணிக்கையை நான் யாருக்கு கொடுக்கலையோ அவன் தான் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லியிருக்கணும். ஆனா இவர் அப்படியே மாத்துறாரு. அவன் இந்த கூட்டத்துல நான் யாரை ரொம்ப நேசிக்கிறேன், யாரு அந்த இடத்துலயே அவன் துணிக்கையை வாங்கிட்டு குதிகால தூக்குறான். வேதம் சொல்லுகிறது 13வது அதிகாரம் 2வது வசனத்துல, பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. அப்போ அவன் ஆல்ரெடி மைண்டை செட் பண்ணிட்டு வந்துட்டான். என்ன செட் பண்ணிட்டு வந்தா தெரியுமா? இந்த பந்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை பண்ணணும். இப்படி யாராவது செட் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்களா? ஆராதனை முடிச்சுட்டு இதை பண்ணணும், அதை பண்ணணும். நீங்க பண்றது தேவனுக்கு பிரியமான காரியமா? சாத்தான் தூண்டுவான், நிறைய தூண்டுவான். இதை பண்ணு, இன்னைக்கு சண்டே மத்தியானம் சும்மா தானே இருப்ப, இந்த இடத்துல போயிட்டு வா, இங்க போய் இதை பாரு. இந்த தூண்டலை பிரேக் பண்றதுக்கு ஆண்டவர் அன்பை காட்டுறார். ஆனாலும் அவன் அன்புக்கு இடம் கொடாமல் பிசாசு போட்ட தூண்டிலுக்கு இடம் கொடுக்கிறான் பாருங்க. வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதனுடைய 27வது வசனம், அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். முதல்ல சாத்தான் என்ன செய்வான்? தூண்டுவான். அடுத்து என்ன செய்வான்? புகுவான்.
நம்ம இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருப்போம் என்றால், இவ்வளவு ஒரு நேசத்தை காட்டின பிறகும் அவன் அதுக்கு இடம் கொடுக்கல. அதனால இயேசுவுக்கு இடம் மறுக்கப்படுகிற இடம் தான் சாத்தானுக்கு உரிய இடம். அவன் எழும்பி போறான். தேவ அன்பை கண்ட பிறகு ஒருத்தன் காலை உதறிட்டு போறான் அப்படின்னா அவனுக்கு முடிவு எந்த மனிதனுடைய முடிவை காட்டிலும் மிக மிக பரிதாபம். நாண்டு கொண்டு செத்து அவன் அதுலயும் விழுந்து குடல் சரிந்து பரிதாபமா. அந்த நிலத்துக்கு என்ன பேர் தெரியுமா வச்சாங்க? இரத்த நிலம். ஆமென். ஆனா இதே போலதான் ஒரு நிருபத்தை வாங்கி கொண்டு தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்த பவுல் போகிற வழியில அந்த அனாதி சிநேகம் அவனை சந்தித்ததும் குதிகால தூக்கல, அந்த நிருபத்தை தூக்கி போட்டுட்டு அவருக்கு ஏற்றாற் போல அவன் நிருபம் எழுத ஆரம்பிக்கிறான். அவனுக்கு லாபமா இருந்ததை நஷ்டம் என்றும் குப்பை என்றும். இந்த ஆராதனை முடித்து நிறைய பிளான் பண்ணி இருக்கிறோம்ல, அதுல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது இருக்குதா? இந்த அன்புக்கு இந்த அன்பை கனப்படுத்துவதன் அடையாளமா இந்த பவுலை போல அது இனி வேண்டாம், இனி பிசாசுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இனி விக்கிரகத்துக்கும் எனக்கும் என்னவென்று எபிராயிம் சொல்லுவான் என்று சொன்னாரு. அப்படி ஒரு தீர்மானம் எனக்கு எடுக்க முடியுமா? அப்படி எடுத்தீங்கன்னா உங்க ஓட்டம் ஜெயத்தோடு முடியும். பவுலுடைய ஓட்டம் ஜெயமாய் முடிந்தது. யூதாஸின் ஓட்டம் பரிதாபமாய் முடிந்தது. நம்மை தேவன் அழைத்தது பரிதாபமாய் ஓடி முடிப்பதற்கல்ல, ஜெயத்தோடு ஓடி முடிப்பதற்கு. இந்த அன்பை நீ வேதனைப்படுத்தக்கூடாது. கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு, ஆண்டவர் உங்க அன்பை நான் கனவீனப்படுத்திடக்கூடாது. நீங்க என்ன உங்க சம்பவத்துல கொண்டு உட்கார வச்சது, என்னை சுத்திகரிக்கிறது, என்கிட்ட பேசுறது, என்னை ரொம்ப நேசிக்கிறது, இதெல்லாம் நான் அற்பமா மட்டும் நினைச்சு உங்களை கனவீனப்படுத்திடக்கூடாது. ஆண்டவர் என்ன ஒரு விஷயம் கூட கழும். உங்களை வேதனைப்படுத்துற வாழ்க்கை வேண்டாப்பா. இப்படி யாருக்குப்பா நேசிக்க முடியும்? இவ்வளவு அன்பை பெற்றுக் கொண்ட பிறகு உங்களை வேதனைப்படுத்துற வாழ்க்கை என் நினைவுல கூட வரக்கூடாதுப்பா. என் நினைவுல கூட வரக்கூடாது. சபையை பாதுகாத்து முத்திரை போட்டுக்கொள்ளும் அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை கனம் மக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you.